இது வந்து விண்மெல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிள்ளை ஹை சேரில் உட்கார மாட்டாங்க, இந்த மாதிரி சைக்கிளில் உட்கார மாட்டாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் உட்கார மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாலிட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்னென்னலாம் வாங்கியிருந்தேன், எதுக்கு வாங்கியிருந்தேன், எப்படிலாம் யூஸ் ஆச்சு இப்போது அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். ஸோ இது ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேரண்டிங் ஸ்டைலும் ஒவ்வொரு மாதிரி. ஸோ நீங்கள் வந்து இதில் நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஒரு வே பண்ணுறீங்கனாலும் ஓகே. ஸோ இது என்கிட்ட கேட்டிருந்தாங்க, நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க, டாக்டர் என்னென்ன சொல்லியிருந்தாங்க, ஸோ அது எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாக்காக கேட்டிருந்தாங்க. ஸோ இது என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ மற்றபடி வந்துட்டு இது இப்படி தான் பண்ணணும், இது இப்படி தான் பண்ணியே ஆகணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் நான் அதை வந்து முன்னாடியே சொல்லிடுறேன். ஏன்னா சில பேர் இப்படி தான் நாங்கள் பண்ணுறோம், காத்தாட தான் ஊட்டிட்டு போகணும் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ நான் எதுக்கு அது பண்ணல சிலதும் நான் சொல்கிறேன். உங்களோட இது இருக்கும்ல, இப்போ நம்ம பிள்ளையை இப்படி தான் வளர்க்கணும், ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கா எனக்கு தெரியாதே அப்படிலாம் நினச்சிங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷனுக்காக தான். ஸோ நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு ஏதாவது முரண்பாடு இருந்துச்சு, உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சுனாவும் நீங்கள் சொல்லலாம். பட் ஆனால் எல்லாமே ஓப்பன் தான். நம்ம ஒரு கம்யூனிட்டியாக ஒரு மதர்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் நீங்கள் என்ன கேட்டிங்க நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஹை சேர் தான். ஸோ பேசிக்காக எங்கள் டாக்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து மோஸ்ட் ஆஃப் த டாக்டர்ஸ் இப்போலாம் அதை சஜஸ்ட் பண்ணுறாங்க போல். ஒரு குழந்தைய நம்ம ஓடிட்டே வந்து ஊட்டணும், இல்லை வந்து இப்படி தான் உட்கார வச்சு ஊட்டுறோம் அப்படின்னா அதுதான் பழகுவாங்க. இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டு போனால் கூட சில டைம் சில குழந்தைங்க உட்காந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் அப்படி உட்கார வச்சு அப்படி பழக்கப்படுத்துங்க. ஸோ ஃபுட் அப்படின்னா அவங்க உட்காரணும், இது பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சம் புரியும். அண்ட் இப்போ உட்காந்தோடனே நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்னு தெரியும். அண்ட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு காரை காட்டி ஓட்டுறது, ஏதாவது ஒன்று காட்டி அப்படி டிஸ்ட்ராக்ட் ஃபீடிங் பண்ணோம்னா, ஸோ அவங்களுக்கு வந்து ஃபுட்டுனா என்னன்னே தெரியாது, டேஸ்ட் என்னன்னு அவங்க உணர மாட்டாங்க. இப்போ நம்மளுக்கே வந்து அது ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, ஃபோன் பார்த்துட்டே சாப்பிடாதீங்க, டிவி பார்த்துட்டே சாப்பிடாதீங்க, நம்மளுக்கே சொல்கிறாங்க. ஸோ அதே தான் குழந்தைங்களுக்கும். ஸோ நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணாமல் நம்ம ஃபீடிங் கொடுத்தோன்னா, ஏன்னா நான்லாம் சின்ன வயசில் வந்துட்டு நான்லாம் ஒரு 8th 9th படிக்கிற வரைக்கும் 22 kg தான் இருந்தேன். ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். அதனால் எனக்கு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நிறைய உடம்பு சரியில்லாமல் போச்சு. ஸோ காரணம்னா எனக்கு ஃபுட் மேலே இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. ஸோ நிறைய குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்படி ஃபுட் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனால் ஸோ அப்படி இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு நினச்சோம்னா, அதுக்கு நம்ம ஒரு வே பண்ணணும், நம்ம ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சோம்னா, ஃபஸ்ட்டு ஃபுட்டுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். ஃபுட்டுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் கொண்டு போகணும். ஃபுட்டை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்கறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணணும். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹை சேர். ஸோ ஃபுட் அப்படின்றது வந்து உட்காந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கின ஹை சேர் பார்த்திங்கன்னா நான் நியூவாக வாங்கலை. ஏன்னா லைக் சில டைம் அது ரொம்ப காஸ்ட்லியாக அதுக்கு இன்வெஸ்ட் பண்ண வேணாமின்னு சொல்லிட்டு ப்ரீ லவ்டில் தான் வந்து வாங்கினேன். அதில் நெவர் யூஸ்ட், ரொம்ப அப்படியே புதுசாக வந்து கிடச்சிச்சு, ஆல்மோஸ்ட் ஆஃப் த ரேட்டு கிடச்சிச்சு. ஸோ நான் இன்னொன்று என்ன நினச்சேன்னா, ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே கூட அதை உட்காந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஜென்ரலாக நம்ம குழந்தைங்களுக்கு சேர் வாங்குவோம்ல, ஸோ உட்காரத்துக்கு குட்டியாக சேர் வாங்குவோம், அந்த மாதிரியும் அதை யூஸ் பண்ணணும்னு சொல்லி மாதிரி தான் வாங்கினேன். ஸோ பேக் அட்ஜஸ்ட் பண்ணுறது, லெக் அட்ஜஸ்ட் பண்ணுறது, அப்புறம் ஈவன் பார்த்திங்கன்னா ட்ரே மாற்றி இது பண்ணுறது, மூவ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். பாப்பாவில் ஆரம்பிச்சிட்டு அதை போயிட்டு தான் வாங்கினேன். ஆக்சுவலி க்ளீனிங்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி வாங்கினேன். ஆக்சுவலி இந்த வீடியோ ரொம்ப நாள் முன்னாடி எடுக்கணும்னு நினச்சேன். இருந்தாலும் வெண்பா வச்சுட்டு லைக் பார்த்துக்கிறது அது கொஞ்சம் என்ன என்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. ராஜ் ஆக்சுவலி பார்த்துட்ருக்காரு. ஸோ அதனால் டக்குன்னு வீடியோ எடுத்துடலான்ட்டு. ஸோ அதனால் ஹை சேர் மஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி சேஞ்சிங் நிறைய இருக்கிறது, திடீர்னு இந்த இடம் பிடிக்கல, லைக் அந்த இடத்துலையே உட்கார வச்சு ஊட்ட வேணாம், கொஞ்சம் அப்பப்போ இடம் மாற்றி ஊட்டலாம், அந்த மாதிரி நான் வீலோட வந்து யூஸ் பண்ணுறேன். அண்ட் அவளை வந்துட்டு எனக்கு தகுந்த மாதிரி நான் மூவ் பண்ணிக்க எனக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இன்னொன்று வந்துட்டு நான் இப்படி உட்கார வச்சு நாங்கள் ஃபஸ்ட் டைம் அப்படி தான் ஊட்டணும். ஸோ என்னால் பார்க்க முடியல. அவள் வந்து இப்போ என்னை பார்த்து சாப்பிடும்போது நான் கொஞ்சம் விளையாட்டுட்டு ஃபுட்டை வச்சு விளையாட சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பண்ண எனக்கு கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு அது எப்படி இருக்கும்னு பாருங்கள். ஏன்னா எனக்கு அதனால என்ன யூஸ்னால், ஸோ நான் ஃபுட்டெல்லாம் கொண்டு வச்சுட்டு அவளை நேராக அப்படி உட்கார வச்சுட்டு நான் அப்படி காட்டி ஊட்டும்போது அவள் கொஞ்சம் என்னையும் பார்க்குறா, ஃபுட்டை பார்க்குறா, கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருக்கா. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸ்டார்டிங்கு, பட் ஆனால் பழகிடுவா. அண்ட் நிறைய பேர் பார்த்திங்கன்னா என் பிள்ளை ஹை சேரில் உட்கார மாட்டாங்க, இந்த மாதிரி சைக்கிளில் உட்கார மாட்டாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் உட்கார மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எடுத்தோடனே அதை வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது மேலே ஒரு வெறுப்பு தான் வரும். எந்த ஒரு விஷயமும் அப்படி தானே. ஸோ நம்ம அதை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா, ஃபஸ்ட் நான் ஹை சேருக்கு வந்து சில டாய்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஹை சேருக்கு டாய்ஸ் தான் வாங்கணும் அப்படின்னு கிடையாது. ஸோ ரொம்ப கம்மி ரேஞ்சில் கூட உங்களுக்கு சில டாய்ஸ் வந்து கிடைக்கும். லைக் இந்த மாதிரி சக்ஷன் ஸ்பின்னர். ஸோ இது வந்து குழந்தைங்க சின்ன வயசுலேருந்து லைக் ஒரு 3-4 monthsலேருந்து இதெல்லாம் பார்ப்பாங்க, ஃபேன் பார்க்குறாங்களே. ஸோ அந்த மாதிரி கதை தான் இது. ஸோ இது சில டைம் ட்ராவலிங்க்கெலாம் யூஸ் ஆகும், சவுண்டும் கேட்கும். இதிலே பார்த்தீங்கன்னா பாத் டைம் மாதிரி யூஸ் பண்ணுறதும் இருக்குது, லைக் அப்படியே ஃப்ளோட் ஆகும் தண்ணிக்குள்ளே. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கூட நம்ம வந்து வைக்கலாம். அதை தாண்டி வந்து இந்த மாதிரி
அப்பா ஒட்டிக்கிச்சு. ஸோ இது வந்து விண்மெல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ஆக்சுவலி நான் எங்கெங்கே வாங்கினா அதெல்லாம் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய இது இருக்கும். ஸோ இது வந்துட்டு நாட் ஒன்லி இன் ஹை சேர், நீங்கள் வந்துட்டு இதை வந்துட்டு புஷ் அதாவது புல் டாயாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்படி இழுத்து விட்டிங்கன்னா ஓடும். இதை தனியாக எடுத்து அதை ஒரு டாயாக யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய இந்த டாயில் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒன்று வந்து வாங்கியிருந்தேன். அதை தாண்டி இந்த சக்ஷன் இது. ஸோ அவன் அடிச்சிங்கன்னா இது பண்ணுவாங்க, அப்படி பெருசாக இழுக்கிறது. இந்த மாதிரி டாய்ஸ் வாங்கி அதில் வச்சு, ஏன்னா அது ஒரு ஹாப்பி பிளேஸ் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரணும். வீட்டுக்கு வந்தோன்னா ஓகே இது வந்து ஹாப்பி பிளேஸ்ன்னு நமக்கு தோணுது, என்னதுன்னா நமக்கு வந்து நம்ம ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இப்படி உட்காந்தாங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்ம எதுவும் வந்துட்டு இது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்து உட்காந்தாங்கன்னா ஜாலியாக விளையாடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இடம் கொடுக்கணும். அண்ட் ஸ்டார்டிங்கே ரொம்ப நேரம் உட்கார வைக்காதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1 minute ட்ரெயின் பண்ணுங்கள், அப்புறம் 2 minutes ட்ரெயின் பண்ணுங்கள். நீங்கள் சாலிட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாளுக்கு முன்னாடியே வாங்கிடணும். ஸோ அந்த மாதிரி தான். நாட் ஒன்லி இது, ஈவன் ஸ்ட்ராலர் கூட நாங்கள் அப்படி தான் அவளுக்கு வந்து இது பண்ணிகிட்டு இருந்தோம். ஸ்ட்ராலரில் இப்போ உட்காந்தோன்னு வச்சுக்கோ ஜாலியாக உட்காந்துருப்பா. சில குழந்தைங்க அதுலேயே உட்கார மாட்டாங்களா சொல்கிறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக குழந்தைங்க அதாவது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஓகே இது எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ண மெத்தட் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இது பண்ணுங்கள். நீங்கள் எப்படி பண்ணிங்கன்னு சொல்லுங்கள். மேபி அது எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ இது மேபி ஏதாவது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம், ஒரு ரீசன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கலாம், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு ஹை சேர் அண்ட் ஹை சேருக்கு இது மாதிரி டாய்ஸ் வந்து வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரடியூஸ் பண்ணால் அவருக்கு வந்து ஹை சேரில் உட்காந்து உட்கார்றா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு கொடுக்குற விதம். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் இருந்தால் தான் ஃபுட்டை சாப்பிடுவோம். ஸோ செகண்ட் வந்து அதுதான். ஃபுட்டை வந்து பசங்களுக்கு வந்துட்டு இப்போதைக்கு அவங்க பார்க்குறது வந்து இந்த மாதிரி கலரான போல்ஸ் தான். ஸோ டாக்டர் வந்து இதை சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஹை சேர் எப்படி வாங்க சொன்னாரோ அதை தாண்டி சில விஷயங்கள் நான் எனக்கு பர்சனலாக இருந்தது சொன்னேன். ஸோ டாக்டர் சொன்னது வந்து என்னென்னா கண்டிப்பாக கலராக பவுல்ஸ் வாங்கிக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரே ஃபுட்டை வந்துட்டு வேறு கலரில் பவுல் கொடுத்தா கூட அவங்க வந்து டிஃப்ரெண்ட் ஃபுட்டுன்னு நினச்சி சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு உண்மையாகவே அது யூஸ் ஆச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு 3 days நம்ம ஒரே ஃபுட்டு வந்து கொடுப்போம். ஸோ அந்த டைம் வந்து இப்போ மாறி கொடுக்கும்போது சில டைம் சாப்பிட்டா சில டைம் சாப்பிடல கலர் அதெல்லாம் வச்சு. ஸோ எனக்கு சில்வர் வந்து நேமிங் செரிமனிலே கிஃப்ட் வந்துச்சு. ஸோ என்ன பண்ணுவேன்னா சில டைம் சில்வர் இதுக்குள்ளேயே வச்சுப்பேன். இன்கேஸ் சில்வர் அந்த இதுக்காக சில டைம் சில்வர் தனியாக கொடுப்பேன், சில டைம் இதிலே வச்சு கூட கொடுப்பேன். ஸோ சிலிகான் அப்படின்றது. ஸோ இது மட்டும் இல்லாமல் பிளேட்ஸ் வந்து வாங்கினேன். ஆக்சுவலி இந்த எல்லா கலர்ஸ்லையும் என்கிட்ட போலும் இருக்குது, கழுவுறதுக்கு அதுக்கு வச்சுருக்கேன். இங்கே ஒரு போல் இருக்குது, அதனால் எடுத்துகிட்டு வரல. ஸோ இந்த பிளேட்லாம் வந்து என்னென்னா இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு 3 kinds ஆஃப் ஃபுட் ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சாப்பிட. அண்ட் இன்னொன்று ஒரு டிப் சொல்லணும்னு நினச்சேன். இது மட்டும் கிடையாது, நீங்கள் ஃபுட்டை வந்து 3 times வேறு மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்பைசஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த ஃபுட்டு குக் பண்ணுறது என்னென்ன ஸ்பைசஸ் மேபி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன். பட் ஆனால் அப்படி பண்ணும்போது என்னென்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிட்றாங்க. இவளுக்கு வந்து சோம்பு பிடிச்சிருக்கு, அப்பா இன்னொன்று ஒரு ஸ்பைஸ் கூட விரும்பி சாப்பிட்றா, ஏலக்காய் சாப்பிட்றா. அந்த மாதிரி சில ஸ்பைசஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அது வந்து சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் ஈவன் பார்த்தீங்கன்னா சில்வர் இது வந்து நான் ப்ரெக்னென்சி டைமுக்கு முன்னாடிலேருந்தே யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ வந்து இதுக்குள்ளே வச்சுட்டு இப்படி கொடுப்பேன். ஓப்பன் கப்பாக கூட கொடுப்பேன், இல்லைனா இதிலே கூட கொடுப்பேன். ஸோ கிளாஸ் வந்து நான் நிறைய வாங்கலை, இது ஒன்று இருக்குது. இது ஆக்சுவலி வந்துட்டு சிப்பர் மாதிரி கூட யூஸ் பண்ணுவோம். ஆனால் அது மாதிரி நான் யூஸ் பண்ணல. ஸோ இந்த மாதிரி வந்து கொடுக்கலாம். அது தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த செட்லேயே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 300-400 அந்த மாதிரிலாம் கிடைக்கும். போல் ஸ்பூன் பிளேட் அந்த மாதிரிலாம். ஸோ இப்போ இந்த செட்லேயே வர ஸ்பூன் வந்து ரொம்ப திக்காக இருக்குது. அது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த டைம் வந்து நான் சொன்னேன், இது ரொம்ப தின்னான ஸ்பூன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்பூன் வாங்கிக்கலாம். அண்ட் இது என்னென்னா ஹீட் சென்சிட்டிவ் ஸ்பூனுன்னு. இது உண்மையாக தேவைப்படாது, பட் ஆனால் இது ஹீட் சென்சிட்டிவ் ஸ்பூன். ஸோ ரொம்ப சூடாக வந்து நம்ம இந்த ஸ்பூன் வச்சோன்னா அப்படியே ஸ்பூன் ஃபுல்லாக எல்லோவாக மாறிடும். இந்த ஸ்பூன் வந்து டாக்டர் கண்டிப்பாக வாங்க சொன்னாங்க, சிலிக்கானில் தான். ஸோ நான் பார்த்தீங்கன்னா BPA ஃப்ரீ அந்த கெமிக்கல்லாம் இல்லாத மாதிரி ஃபுட் கிரேட் வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் வெண்பா பார்த்தீங்கன்னா நம்ம சிலிக்கான் பவுல் எல்லாத்தையும் வந்து கடிப்பா. ஸோ அப்போ கூட பார்த்தீங்கன்னா அது சாஃப்டாக இருக்கும், அது வந்து ஆட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அந்த மாதிரி ஒன்று அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த கலரான பவுலை பொறுத்த வரைக்கும் இதுதான். அது எதுக்குன்னா ஒரு ப்ரெசன்டேஷனுக்காக. இது பல வருஷம் யூஸ் பண்ணலாம். அப்படி இருந்தாலும் சிலிக்கான் வாஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இது இன்னொன்று ஒரு விஷயம் என்னென்னா பசங்க சாப்பிடும்போது இல்லை பசங்க சாப்பிட ட்ரை பண்ணும்போது இழுக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம விட்டுறணும். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா நீங்கள் நார்மலாக பவுல் வச்சிங்கன்னா அதெல்லாம் அவங்க மேலே கொட்டிப்பாங்க, நகுந்துடும். இது அதுவும் இல்லாமல் செல்ஃபாக ஒருத்தங்க மட்டும் ஃபீட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது இன்னொன்று என்னென்னா கீழே சக்ஷன் ஆகுறதுனால டக்குன்னு இழுத்தா வந்து வராது. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு யூஸ். செகண்ட் வந்து கலராக சாப்பிடும்போது ப்ரெசென்டபுளாக இருக்கும். டிஃப்ரெண்ட் ஃபுட் சாப்பிட்லான்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதுதான் இது வாங்குறதுக்கான ரீசன். அப்புறம் பிளேட் வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் நாளில் லைக் இப்போயே
கொஞ்சம் கேரட்டு கொஞ்சம் ஏதாவது ஒன்று மாற்றி மாற்றி கொடுக்குறோன்னா கலர் கலராக பார்த்துட்டு சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ எது வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம், அது உங்கள் விருப்பம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இதுக்குள்ளேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிப்ஸ் வந்து வருது. ஸோ இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நிறைய கொட்டும். செகண்ட் டிப் அதுதான், சாப்பிடும்போது பசங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்க சாப்பிட்றாங்கன்னா விட்டுருணும், வாயை நிறைய துடைக்காதீங்க. மிஸ்ஸியாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல, தொட்டு பார்க்குறாங்கன்னா விட்டுருங்க, இழுக்கிறாங்கன்னா விட்டுருங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். தேர்ட் விஷயம் அது வந்து, ஏன்னா அவங்கள நம்ம டிஸ்டர்ப் நம்மளே இப்போ ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்க. இப்போ வீடை க்ளீன் பண்ணுறோம், இது இப்படி பண்ணுறீங்க, அது அப்படி பண்ணுறீங்க, இது சரியா இல்லை அப்படிலாம் சொன்னாங்கன்னா எனக்குலாம் திருப்பி பண்ணவே தோணாது. குழந்தைங்களுக்கும் அதே மென்டாலிட்டி தானே வரும். நம்ம சும்மா என்ன இவங்க இப்படி பண்ணிகிட்டே இருக்காங்க அம்மா, அவங்களுக்கு ஒரு வெறுப்பு வந்துடும். ஸோ அதனால் சாப்பிட்றதெல்லாம் முடிச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்துட்டு நமக்கு கீழெல்லாம் ரொம்ப மெஸ்ஸியாக வேணாம்னா இந்த மாதிரி பிப்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் இது ரொம்ப வெயிட்டாக இருக்குது. நான் அது சொல்லணும்னு நினச்சேன், அது ஒரு டிப்பாகவே. நான் இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட யூஸ் பண்ணல, பட் வச்சுருக்கேன். வெயிட்டாக இருக்குது. நீங்கள் நினச்சிக்கோங்க, இதை ஒரு குழந்தை போடுறோன்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஆனால் தெரில, நான் யூஸ் பண்ணல. ஸோ அதுக்கு பார்த்து தான் நான் இந்த மாதிரி பிப்ஸ் வந்து வாங்கினேன். இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், நம்ம இப்படி பின்னாடி கட்டிக்கலாம். ஸோ இதுலேயும் நான் ஒன்று யோசிச்சு இது வாங்கினேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கையெலாம் இருக்காது. ஸோ இப்படி போட்டு கட்டிக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே கலெக்ட் ஆகும் ஸோ அந்த ஃபுட்டுலாம். பட் ஆனால் இதை விட பார்த்திங்கன்னா இதுதான் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அவள் கையிலலாம் இருக்கிறது வந்து இந்த ட்ரெஸ் இப்படி போட்டுட்டு நான் அவுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கையில் வந்துட்டு மெஸ்ஸே ஆக மாட்டுது. ஆனால் இன்னொன்று ஒரு விஷயம், இந்த இது கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்குது, இந்த இடம் பிளாஸ்டிக். ஸோ கொஞ்சம் காற்று இருக்கும் போது தான் நான் இதை வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த பிளாஸ்டிக் இது வந்து வருது. இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே ஷோல்டர்லாம் இருக்குது. ஸோ இது போடுறது வந்து கையெல்லாம் கொஞ்சம் மெஸ்ஸி ஆகிடும். ஸோ அது ரெண்டும் நீங்கள் இது பண்ணி வாங்கிக்கலாம். இதில் 200 300 அதுக்கெலாம் வந்து வருது. நான் எல்லாமே டேக் பண்ணுறேன் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஷீட் வாங்கினேன், பீச் ஷீட்டுன்னு சொல்லி. ரோல் பண்ணிக்கலாம், வேணால் நம்ம ஃபுட்டு ரொம்ப மெஸ்ஸியாக இப்போ கூட பரவாயில்ல, அவங்களே எடுத்து சாப்பிடும்போது கண்டிப்பாக தூக்கிலாம் போடுவாங்க. ஸோ அது மெஸ்ஸியாகக்கூடாதுன்னு வாங்கினது வாட்டர் ப்ரூஃப் ஷீட். அதுக்கப்புறம் அது பீச்சுக்கும் யூஸ் பண்ணலாமா, ஈஸி டு கேரின்னு இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் நான் வந்து வாங்கினது. இதை தாண்டி ஃபுட் லிஸ்ட்டு, அப்புறமா ஃபுட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன். நான் பார்த்திங்கன்னா வீட்லேயே மஞ்சள் ப்ரிப்பேர் பண்ணேன், ஸ்ப்ரவுட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி பவுட்ரு இன்ஸ்டண்ட்டாக வந்து பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் அன்பாலிஷ்டான சில விஷயங்கள் வாங்குறேன். ரைஸ் கூட பார்த்திங்கன்னா ரா ரைஸ் இந்த மாதிரி வாங்குகிறேன். நிறைய பேர் அதோட லிஸ்ட் கேட்டிருந்தீங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த ப்ராடக்ட் எல்லாமே நான் முடிஞ்ச வரைக்கும் டேக் பண்ணுறேன், பாருங்கள். அண்ட் இந்த ப்ரீ லவ்ட் வெப்சைட்டில் நான் இன்னும் சில பொருள் வாங்கினேன், அதை பற்றியும் சொல்கிறேன். நிறைய டாய்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ அதை பற்றி அப்டேட் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். அண்ட் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் இதை பற்றி என்னென்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். நான் எல்லா விஷயமும் ஷேர் பண்ண முடியல, டக்குன்னு வீடியோ முடிக்கணும்னு சொல்லி பேசுகிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஷேர் பண்ணணும்னா ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ. ஸோ இதே மாதிரி சூப்பரான வீடியோட உங்களுக்கு திருப்பி பார்க்குறேன். அண்ட் பாய் ஃப்ரம் மீமா, வரேட்டா.